ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் 3 முக்கியமான அற்புதங்களை வச்சிருக்கிற கோயில். எங்கேயாவது ஆஞ்சநேயர் கோயில், சிவன் கோயில் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? சிரமம். அதே நேரத்தில் இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். நந்தி எம்பெருமான் சிவனிடம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்ட ஸ்தலம். அந்த கோயிலை பற்றி ரொம்ப அருமையாக இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அருள்மிகு சிங்கேஸ்வரர் ஆலயம். இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் சிங்கேஸ்வரர் ஆலயம். இந்த சிங்கேஸ்வரர்னு சொல்றீங்களே சாமி, இது என்ன? இதை பற்றி முதல்ல எங்களுக்கு சொல்லிடுங்க. சிங்கேஸ்வரர்னா புதுசாக இருக்கு. சிங்கேஸ்வரர்னா என்ன? சிங்கி ஈஸ்வரர். சிங்கினா என்னங்க? ஒரு முறை அன்னையும் சிவனும் நடனமாடிய கதை எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை சிவன் பெருசா சக்தி பெருசா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது எப்படியெல்லாம் நடந்தது என்பது அனைவரும் அறிந்த கதை. அல்லது இந்த கதையை பற்றி இன்னொரு நாள் அற்புதம் திருமாலயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அந்த நடனம் ஆடும் பொழுது மிருதங்கம் வாசிச்சதா இல்லையா? யாரோ ஒருத்தர் மிருதங்கம் வாசிச்சிருக்கணும். அந்த வாசித்த நந்தி, இது பேர் தான் சிங்கி. அந்த மிருதங்கம் வாசித்த நந்தியின் பெயர் சிங்கி. நம்ம பழைய காலத்து படத்துலலாம் பார்த்துருப்போம். நந்தி அந்த மத்தளத்தை வாசிக்கும். சரிங்க சாமி, அதனால் என்ன? அவர் வாசிச்சாரு, இவர் ஆடினாரு, சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்த நந்தி சிவபெருமான்கிட்ட கேட்குது. இந்த சிங்கி நந்தி, சிவபெருமானே, அன்னைக்கு நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னுடைய கவனமெல்லாம் உங்கள் நடனத்தை பார்க்க முடியல. அதனால் உங்கள் நடனத்தை பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு அனுமதி கொடுத்து உங்களுடைய தவக்கோலத்தை நான் பார்க்கணுன்னு ஒரு இடம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட இடம் சிங்கேஸ்வரர். சிங்கி ஈஸ்வரனை வேண்டி வழிபட்ட ஸ்தலம், அதனால் சிங்கேஸ்வரர்.
இந்த கோயிலில் 3 விதமான அற்புதங்கள் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுதுங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் இருக்கு இல்லையா, யாருக்கெல்லாம் இந்த எலும்புருக்கின்னு ஒரு நோய் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நோய்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக வருதோ அவங்கெல்லாம் இந்த ஆலயத்துக்கு போகலாம். இந்த ஆலயத்தில் முதல்ல சொன்னோம், நந்தி எம்பெருமான் இந்த ஆலயத்தில் எனக்கு தரிசனம் காமிக்கணும்னு வேண்டினார். பிரதோஷ காலத்துல எல்லாம் எல்லா கோயிலையும் என்ன நடக்கும், நந்தி எம்பெருமானுக்கு ஆராதனை காமிச்ச பின்னாடி சிவபெருமானுக்கு ஆராதனை நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் ஒரு அற்புதம், நந்தி எம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஆராதனையெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு நந்தி எம்பெருமானுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டம் மிகவும் அற்புதமான பட்டம் பெற்ற இந்த ஸ்தலம். महादेव भवाकार नीलकण्ठ त्रिलोचन शिवशङ्कर सर्वात्मन् पाहि पञ्चनदीपते त्रिपुरान्तक सर्वेश चन्द्रशेखर धूर्जटे वामदेव क्रतुत्वंसिन् रक्ष पञ्चनदीपते रक्ष पञ्चनदीपते देवदेव जगन्नाथ पार्वती रमण प्रभो भूतेश सर्वकौमारे पाहि पञ्चनदीपते शम्भो पशुपते स्थाणो गङ्गाधर मृडाव्यय नागाभरण विश्वेश पाहि पञ्चनदीपते पिनाकपाणे श्रीकण्ठ कपालकृतशेखर अघोर सत्यो जातत्वं पाहि पञ्चनदीपते पाहि पञ्चनदीपते शूलिन् कपर्तिन् गिरीश भवोद्भवमनोन्मम अस्थिभूषदया सिन्धो पाहि पञ्चनदीपते 2 அற்புதத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். பகவான் மோகினி அவதாரம் எடுத்தாரா இல்லையா, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி அவதாரத்திற்கும் இந்த தலத்திற்கும் என்ன விதமான ஒரு நெருக்கம், இங்கே ஆஞ்சநேயர் என்ன செய்கிறார் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பார்ப்போம்.
நந்தி எம்பெருமானுடைய தவத்தை நினைச்சு இந்த கோயிலில் சிங்கேஸ்வரர் சேவை சாதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மோகினி அவதாரம், அதாவது மோகினி எல்லாருக்கும் தெரியும், பாட்கடலில் வந்து அந்த பிரசாதம் என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தை கொடுக்கறதுக்கான மோகினி அவதாரம் எடுத்ததும், அந்த மோகினி அவதாரம் திரும்ப திருமாலா அவதாரம் எடுக்கிறதுக்கு இந்த தலத்தில் வந்து சிங்கி ஈஸ்வரரை தரிசனம் பண்ணி அந்த திரும்ப பெற்ற உருவத்தை திரும்ப பெற்ற தலம். திருமால் தன்னுடைய மோகினி அவதாரத்தை விடுவித்து திரும்ப இந்த ஸ்தலத்தில் வந்து சிங்கீஸ்வரரை பூஜை பண்ணி தன்னுடைய முதல் அவதாரமா முழு அவதாரமா தன்னை திரும்ப பெற்ற ஸ்தலம். எவ்வளோ அற்புதமான ஸ்தலம் பாருங்க. கேட்கும் போதே உடம்பெல்லாம் சக்தி மயமாகுது. இப்போ திருமால் வந்த ஸ்தலம்னாலே இங்கே ஆஞ்சநேயர் இருப்பாரா இல்லையா? இப்போ சிவபெருமான் கோயிலில் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார்? கதையோடு இருப்பார், அல்லது வேறு ஏதாவது ஒரு தியானத்தில் இருப்பார், வேறு எந்த விதமான கோலத்தில் வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே வீணை வாசிக்கக்கூடிய, தனக்கு இசைஞானம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ராமநாம ஜபம் செய்யக்கூடிய ஒரு வீணை வாசிக்கும் ஆஞ்சநேயர். எதனால் இவர் வீணை வாசிக்கிறாரு? தன்னோட பெரும்பால் மறுபடியும் மோகினி அவதாரத்திலிருந்து தன்னுடைய பெருமாள் அவதாரத்தை பெற்ற சந்தோஷமான செய்தியை தெரிவிக்கக்கூடிய அளவில் இங்கே ஆஞ்சநேய பெருமான் சேவை சாதிக்கிறார், அதுவும் வீணையோட. இந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டா வித்யாபலம். உங்கள் குழந்தைங்கள யாராவது படிக்காமல் இருக்காங்க, படிக்கிறது வரமாட்டேங்குது, ஞாபக மறதி இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டா கண்டிப்பாக சரஸ்வதி கடாட்சத்துடன் கூடிய ஆஞ்சநேயர் இவர், வீணையுடன் கூடிய ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் கும்பிட்டா கண்டிப்பாக உங்களுடைய அறிவாற்றலும் அறிவின் வளர்ச்சியும் தடையில்லாமல் கிடைக்கும். அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपं निन्नताशेष लोकेश वैरिप्रतापं कार्तकेन्द्रचापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव இந்த ஆலயத்தில் அற்புதம்னு சொன்னோம். என்ன அற்புதம்? இந்த கோயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். பெருமாள் வந்திருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்காரு. இந்த கோயில் குறைஞ்சது 5000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். இதை எப்படி நம்ம நம்புறது? காகபுஜண்டர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் இத்திருக்கோயிலில் வந்து தன்னுடைய தவ வலிமையை அதிகப்படுத்தி சென்றதாக கல்வெட்டுக்கள் சித்தரிக்கின்றன. இது 967 ராஜராஜ சோழன் அவருடைய தமையனார் ஆதித்ய கரிகால சோழன் அவர் கட்டிய கோயிலுங்க இது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி ஒரு அற்புதமான கோயில் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருமாள் உரம் மாறியது, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஞ்சநேயர் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த படம் பிடிக்கும்போது நாங்கள் ரொம்ப தொலை தூரத்திலிருந்து படம் பிடிக்க வேண்டியதாச்சு. ஏன்னா கோயில் அவ்வளோ பெரிய கோயிலுங்க.
ரொம்ப அற்புதமாக இந்த கோயில் வந்திருக்கு. இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மதில் சுவர் இதெல்லாம் பார்க்கும்போதே சிவசிவா சிவசிவா அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் அந்த சுத்தமும். ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், யாரோ ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வந்து 16 முன்மண்டபம் இதெல்லாம் கட்டி கொடுத்து இந்த கோயிலினுடைய அற்புதத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறார். புனர்தானமெல்லாம் செஞ்சிருக்கார் இந்த கோயில். இந்த கோயிலில் எந்த விதமான இப்போ மூர்த்திக்கும் கீர்த்திக்கும் குறைவில்லாத அளவுக்கு இங்கே செல்வம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காகபுஜண்டரே வந்து வணங்கினாருங்கிறது ஒரு பெரிய அற்புதம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இந்த ஆலயத்திற்கு ரொம்ப முக்கியமான விசேஷம். இந்த ஆலயத்துக்கு யாரெல்லாம் போகலாம், எப்படி போகலாம், வழிமார்க்கம், இவையெல்லாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இப்போது இந்த திருத்தலத்தில் ஒரு அற்புதம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, நவ வியாக்கிரான கல்லுன்னு பேர். இது இந்த நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி வர்றது ரொம்ப சகஜமாயிடுச்சு. இந்த மூட்டு வலி ஏற முடியல, லிஃப்ட்டில் தான் போகணும், அல்லது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க இந்த ஆலயத்தில் சென்று இந்த நவ வியாக்கிரான கல், அந்த கல் மேலே மண்டியிட்டு அந்த நந்தியம்பெருமானை வணங்குவதால் மூட்டு வலிகள் நீங்கும். அப்புறம் ஏற்கனவே சொன்னேன், ஆஞ்சநேய பெருமாள் இருக்காருன்னு. அதனால மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் இருக்கிற பிரச்சனை தீந்துருங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தீந்துடும். மூணாவது விஷயம், இந்த தலத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம், இப்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ராஜகோபுரம் ரொம்ப அழகாக தெற்கு பார்த்தும், சிவன் கிழக்கு பார்த்த முகமும், 4 கணபதிகள் இந்த ஆலயத்தில், மகாவிஷ்ணு இந்த இடத்துல வந்து தன்னோட மோகினி அவதாரத்தை இழந்ததும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வீணை வாசிக்கும் ஆஞ்சநேயர், நவவியாக்கிரான கல், மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னோட பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு அபூர்வமான ஸ்தலம். இங்கே இலந்தை மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்தல விருட்சத்தை எப்படி கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கைகளை உள்ளங்கை அதில் வச்சு நம்மளுடைய மனசில் இருக்கிற பிரச்சனையை அந்த மரத்துக்கிட்ட சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது அது உள்வாங்கி உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக்கிடும். இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமைகளை தெரிந்து கொண்டோம். இந்த ஆலயத்துக்கு எப்படி போக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து திருமெய்ப்பேடு, திருமெய்ப்பேடு அப்படிங்கிற வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. இப்போ அது மொய்ப்பேடுன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க, வழக்கில் மாறுறது சகஜம். அந்த திருமெய்ப்பேடு என்றால், திரு என்றால் மோகினி அவதாரம், தன்னோட மெய் என்றால் உடம்பை திருப்பி விஷ்ணு வந்த இடம், அதனால் இதுக்கு பேர் திருமெய்ப்பேடு. திருவள்ளூருக்கு அருகில் பேரம்பாக்கம் எனும் ஊருக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய தலம். நீங்கள் பேரம்பாக்கத்திலிருந்து பஸ் ஏறிட்டாலே இந்த கோபுரம் நல்லா தெரியும், பெரிய கோபுரம், ராஜகோபுரம்.
நல்ல அழகுற காட்சி தரக்கூடியது. நம்ம அந்த கோயிலை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. திருமெய்ப்பேடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியாது, மொய்ப்பேடுன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆலயத்தில் அந்த நவவியாக்கிரான கல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, எல்லா ஆலயத்துக்கும் நம்ம போயிருப்போம், அந்த கோயிலினுடைய மகிமைகள் தெரியாமல் சும்மா சாமியை கும்பிட்டு வந்திருப்போம். இந்த திருவண்ணாமலை பற்றி பேசும்பொழுது அந்த 8 லிங்கங்களையும் ரொம்ப எல்லா விஷயமும் சொன்னதுனால இப்போ பிரதோஷத்துக்கும் அங்கே நிறைய பேர் போகிறதா கேள்விப்படுறோம். அப்புறம் ஒரு முக்கியமான இன்றைக்கி விஷயத்தை சொல்லிடலாம். அதாவது கோயில்களுக்கு செல்வது சிறப்பு. அந்த கோயில்களில் பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை தயவு செஞ்சு சிந்தாமல் வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தவர்களோட காலில் பிரசாதம் பட்டால் நம்மளை அறியாமல் பாவம் வரும். நீங்கள் அந்த பிரசாதத்தை வாங்கும்போது பயம் இல்லாட்டியும் பக்தி வேணுங்க. அந்த பிரசாதம் வீணடிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் வீணடித்தால் பாவம் வரும். இந்த நல்ல செய்தியை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஊரில் உள்ள கோவில்களின் வரலாற்று சிறப்புகளும் ஸ்தல பெருமைகளும் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7845027272.